ஹாய் வைப்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் வெறும் தோசை சாப்பிட்டு போர் அடிக்குதா, வாங்க நம்ம வந்து தக்காளி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து 4 தக்காளி வந்து பெருசு பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 10 பல் பூண்டும் ஆல்ரெடி வந்து 1/2 ஹவருக்கு முன்னாடியே வந்து சுடு தண்ணியில் வந்து 4 காஞ்ச மிளகா வந்து ஊற வச்சுருந்தேன். அதுவும் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அதோடு வந்து நம்ம நார்மல் தோசை மாவில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சோடா மாவும் சேர்த்துட்டு நல்லா வந்து அந்த பேஸ்ட் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசைக்கல் வச்சுட்டு தோசைக்கல் வந்து சூடானே வந்து தோசை ஊற்றிட்டு இதுக்கு வந்து நெய் ஊற்றினா வந்து அப்படி இருக்கும். உங்ககிட்ட நெய் இல்லைனா நீங்கள் எண்ணெயும் ஊற்றிக்கலாம். நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்து வந்தோடனே வந்து திருப்பி போட்டுக்கலாம். இது கூட வந்து தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா அப்படி இருக்கும். இந்த மாதிரி வந்து கிள்ளி சாப்பிட்றவங்க கூட வந்து அள்ளி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் வந்து ஷானு வைப்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய். ஹாய் வைப்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் வெறும் தோசை சாப்பிட்டு போர் அடிக்குதா, வாங்க நம்ம வந்து தக்காளி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து 4 தக்காளி வந்து பெருசு பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 10 பல் பூண்டும் ஆல்ரெடி வந்து 1/2 ஹவருக்கு முன்னாடியே வந்து சுடு தண்ணியில் வந்து 4 காஞ்ச மிளகா வந்து ஊற வச்சுருந்தேன். அதுவும் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அதோடு வந்து நம்ம நார்மல் தோசை மாவில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சோடா மாவும் சேர்த்துட்டு நல்லா வந்து அந்த பேஸ்ட் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசைக்கல் வச்சுட்டு தோசைக்கல் வந்து சூடானே வந்து தோசை ஊற்றிட்டு இதுக்கு வந்து நெய் ஊற்றினா வந்து அப்படி இருக்கும். உங்ககிட்ட நெய் இல்லைனா நீங்கள் எண்ணெயும் ஊற்றிக்கலாம். நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்து வந்தோடனே வந்து திருப்பி போட்டுக்கலாம். இது கூட வந்து தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா அப்படி இருக்கும். இந்த மாதிரி வந்து கிள்ளி சாப்பிட்றவங்க கூட வந்து அள்ளி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் வந்து ஷானு வைப்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.